ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். தமிழ் பக்தி டியூன் ஆன்மீக சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை. குரு அருள் நிறைந்த இந்த நாளில் மனசில் ஏதோ ஒரு பாரத்தோடு கவலையோடு இருக்கின்ற என் அன்பு உறவுகளுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை? நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணைஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணைஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முறை ஒரு பக்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு பாபாவை தேடி வந்தாங்க. பாபா, என் வாழ்க்கையே இருட்டாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு அழுதாங்க. அப்போது பாபா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உன் கவலைகளை என்கிட்ட கொடுத்துடு, உனக்கான பதிலை நான் தரேன், ஆனால் அது வரைக்கும் பொறுமையாக இரு அப்படின்னு சொன்னார். நம்மளும் அப்படிதான். கஷ்டம் வந்த உடனே கடவுள் நம்மை கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு செடி வளர்கிறதுக்கு எப்படி தண்ணி ஊற்றி அது வளர வரைக்கும் காத்திருக்கணுமோ, அதே மாதிரி நம்ம வேண்டுதலும் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் பாபாவுக்கு தெரியும். அவர் உங்களுக்காக ஒரு அழகான பாதையை இப்போ செதுக்கிட்டு இருக்கார். அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமை உங்கள் வீட்டில் பாபா படத்துக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைங்க. முடிஞ்சால் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் அல்லது கொஞ்சம் கற்கண்டு நெய்வேத்தியமாக வைங்க. மனசுக்குள்ளே ஓம் சாய் ஓம் சாய் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்ச கர்ம வினைகள் எல்லாம் பனி போல விலகிடும். உங்கள் வீட்டில் கஷ்டம் மறைஞ்சு மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. பாபா சொல்கிறது ஒன்று தான், உன் பாரத்தை நான் சுமக்கிறேன், நீ அமைதியாக இரு. இன்னைக்கு இந்த தகவல் உங்கள் மனசுக்கு ஒரு ஆறுதலை தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க மனசும் கொஞ்சம் நிம்மதி அடையட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். ஓம் சாய்ராம்.